மிக சிறப்பான வகையிலே இந்த மண்ணடி தொம்பச்செட்டி தெருவிலே மிக அற்புதமான ஒரு விழாவாக மக்கள் முதல்வர் என்று அனைவராலும் இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இந்தியா மட்டுமல்ல உலகமே பாராட்டி இப்படி ஒரு நேர்மையாளர், இப்படி ஒரு மனிதநேயர், அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் தரக்கூடிய உறுதிப்படுத்த ஒருவர் கிடைப்பாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் நம்மவர், இந்த மண்ணுக்குரியவர், அவர் நம்முடைய உறவினர், நம்மில் ஒருவர், நம்மோடு அவர், அவரோடு நாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒப்பற்ற முதல்வர், இன்று ஆளுகிறவர் மட்டுமல்ல நாளைக்கும் அவர்தான் ஆளப்போகிறவர் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அந்த உறுதியை வழங்கக்கூடிய ஒரு கூட்டம், அதற்காக உழைக்க உறுதி கொண்டுள்ளவர்களுடைய சிறப்பான ஒரு கூட்டம், சூளுரைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை நண்பர் எஸ் ராஜசேகர் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக, இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தனி முத்திரையோடு அவர் நடத்தினால் அதிலே ஒரு தனி சிறப்பு இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை எப்படி ஒழுங்குபடுத்தி யாரை யாரை அடையாளம் கண்டு யாரை யாரோடு இணைப்பது என்பதையெல்லாம் புரிந்து எப்போதும் உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் தனித்தன்மை வாய்ந்த ஆற்றல் மிகு செயல் பாபு என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரால் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்த அறநிலைய பாதுகாப்பு துறையுடைய ஒப்பற்ற அமைச்சருமான அன்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு PK சேகர்பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பான உரையை இங்கே ஆற்றியது மட்டுமல்ல, பல பேர் பலரை நினைத்தார்கள். ஆனால் எங்கள் எண்ணம் என்றைக்கும் மாறுபட்ட எண்ணமில்லை. இந்த குடும்பத்தோடு நாம் ஒன்றிய குடும்பம் என்பதை சிறப்பாக எடுத்து காட்டுவதற்கு முழு பலத்தோடு கொஞ்சம் கூட சபலமில்லாமல் இந்த பணியை செய்தவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அற்புதமான ஒரு தலைவர். அப்படிப்பட்ட அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, உண்மையிலேயே அவர் நடத்தை, ஒரு பெருந்தகை எப்படி நடந்து கொள்வாரோ ஒரு நெருக்கடி ஏற்படுகிற நேரத்தில் அப்படி என்று அவர் சிறப்பாக, நாங்கள் யாரையும் பிரிக்க மாட்டோம், எல்லோரும் இணைப்போம், பிரிந்திருந்தவர்களை இணைப்பவர்களை பிரிக்க மாட்டோம், இணைக்க வராதவர்களையும் கூட இணைப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதநேயர். எல்லாவற்றையும் விட இஸ்லாமிய சமுதாயம் என்பது மற்ற மாநிலங்களிலே வேட்டையாடப்படக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனால் இங்கே அதற்கு இடமில்லாமல் இன்றைக்கு அவர் வேறு நாங்கள் வேறு அல்ல, உருவத்தால் மாறி இருக்கலாம், மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், மனதால் ஒன்றுபட்டவர்கள் நாங்கள் என்றைக்குமே என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அரசியல் நெறியாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர், மக்கள் மனிதநேயத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே, அதே போல சிறப்பாக என்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த உழைப்பாளியாக கவிஞராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கவிஞர் தாயகம் கவி அவர்களே, ஜோசப் சாமுவல் அவர்களே, அதே போல நம்முடைய அருமை நண்பர் நல்ல இளைஞர், இவரை கண்டாலே தொலைக்காட்சிகளெல்லாம் கூட பல பேர் அவரா என்று அவர்கள் அறிக்கக்கூடிய அளவிற்கு அவர் சாதாரண பர்சன் அல்ல, தமிழன் பர்சன்னா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய எங்கள் இளம் சிங்கங்களிலே, இளம் புலிக்கட்டிகளிலே ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, அதுபோலவே அருமை தோழர் முரளி அவர்களே, மகாதேவன் அவர்களே, ஆசாத் அவர்களே, மற்றும் எப்போதும் போல் வந்திருக்கிற அகம்பலர
முகம் மலர வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, ஏனென்றால் உங்களையெல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு வைக்கக்கூடாது என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியிலே அதற்கு இடமில்லை என்று சொல்லி சூழ்ச்சியெல்லாம் புறக்கணித்து விட்டார்கள். பொழுது விடிந்து பார்க்கிறார்கள். ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி? இங்கே மட்டுமல்ல, எங்கே போனாலும் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். இதுவரையில் அவ்வளோ கிடையாது. நாங்கள் ரொம்ப காலமாக பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போது பெற்றோர்களே, தோழர்களே, திராவிட வீரர்களே, பெருங்குடி மக்களேன்னு சொல்லிட்டு கடைசியில் தாய்மார்களேன்னு சொல்லுவோம். அங்கே தாய்மார்களே இருக்க மாட்டாங்க. அது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான் முன்னாடி இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஒரு காட்சி திராவிட இயக்கம் என்ன செஞ்சது, பெரியார் என்ன செஞ்சார், அண்ணா என்ன செய்தார், கலைஞர் என்ன செய்தார், இன்றைய முதல்வர் என்ன செய்தார், இந்த இயக்கம் என்ன செய்தது என்று கேட்பதற்கு பெரியார் நிறைய புள்ளி விவரங்கள் ஆதாரங்களை எல்லாம் சொன்னார்கள். அடிப்படையிலேயே ஒரு சமுதாய மாற்றம், மனிதநேய அடிப்படையிலே, என்ன மனிதநேய விழா அவர்கள் சிறப்பாக அந்த மனிதநேய விழாவிலே மனிதநேய அடிப்படையிலே சொன்னது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் பெரிய புத்தகம் ஆதார சான்றெல்லாம் சொல்ல வேண்டாம். தோழர்கள் எல்லாம் அற்புதமான தலைவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த கூட்டத்தை பாருங்க, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் தாய்மார்கள்லாம் நாற்காலியில் ரொம்ப ஜம்மன்னு உறுதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்குங்க. ரொம்ப மிக முக்கியமாக இந்த பக்கத்தை பாருங்க, கொஞ்சம் கூறாம ஆண்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். 100 வருஷத்துக்கு முன்னால திராவிட இயக்கம் தோன்றதுக்கு முன்னால் இந்த காட்சியை பார்க்க முடியுமா? நாற்காலி இருந்தது. நாற்காலி அவர்களுக்கு தான் இருந்தே தவிர உங்களுக்கு இல்லை. ஆனா அதை பார்த்துட்டு எவ்வளவு காலம் நாங்க நின்று இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அவர் நிக்கட்டுமே, என்ன நட்டமா போச்சு, எங்களுக்கு அந்த வாய்ப்பு வர வேண்டாமான்னு சொல்லி டேர்ன் டியூட்டி மாதிரி இப்ப அனைவருக்கும் அனைத்துமன்னு சொல்லி இதுவரை மறுக்கப்பட்ட நாற்காலி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மறுக்கப்பட்ட உரிமைகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் திராவிட மாடல். அந்த படிப்புரிமை கூடாது. படிப்புரிமை பெண்களுக்கு யாருக்கு எதை கொடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கு, கீழ் ஜாதியினருக்கு, சூத்திரருக்கு, பஞ்சமருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிப்புரிமை கொடுக்கக்கூடாது. திருமண உரிமை கிடையாது, சொத்துரிமை கிடையாது, இவைகளெல்லாம் கிடையாது என்று மறுத்த நேரத்தில் எங்களுக்கு மட்டும்தான் சொன்ன நேரத்தில் உதயமானதுதான் திராவிடர் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்த்தால் எப்படி ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கடுமையாக உழைக்கிறார், உழைப்பு என்பதை தவிர எனக்கு வேறு கிடையாது, என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் சொல்லுகிறார். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு பேசுகிறார்கள், ஆனால் அவர் செய்கிறார். இன்னும் கேட்டால் வந்தார், வடக்கிருந்து ஒருவர் வருவார், பிரதமர் வருவார், சில அங்கேயும் தாய்மார்களை பார்ப்பார், அழைத்து கொண்டு வரதுங்க, அவளை பார்த்து நாரி சக்தி அப்படிம்பார். ரொம்ப மிக முக்கியமா அது பூரா இந்தியில. ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா என்று கேட்டால் கிடையாது. அதுவும் எப்ப வரும் சொல்ல முடியாது. ஆனால் தத்திடம் மட்டும் நிறைவேற்றி வைத்திருப்பார். அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே வருமா? வராது. அது சட்டத்தில் இடம் இல்லை, நடைமுறையில் அறிவிக்க தயார் இல்லை. காரணம் மனம் இல்லை. காரணம் அவளை இயக்குவது RSS என்ற அமைப்பு இருக்கிறத, அந்த மதவெறி கூட்டம் இருக்கிறது, அதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதுதான் அவருடைய முதல் கொள்கை. இதுவரையில சொல்லட்டுமே, பிஜேபி என்பது RSS உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. அரசியல் அவங்க உத்தரவு போடுவாங்க, இவங்க செய்வாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி உத்தரவு போடுறது யாரும் இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் நீங்கள் நினைத்து பார்த்தால் மிக முக்கியமாக அவர்களில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. RSSல மகளிருக்கு முக்கிய பொறுப்பு உண்டா? யாராவது தலைவர்கள் உண்டா? நினைத்து பார்க்க முடியாது. ஏன்? அவர்கள் எல்லாம் ஜாதி அடிப்படையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னதை போல அவள் எதை உருவாக்கி இருக்கிறார்னா, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், அப்புறம் தொடையில் பிறந்தவன்,
அப்புறம் காலில் பிறந்தவன், அதுக்கும் கீழே யாரு 5வது ஜாதி, அதுக்கும் கீழே 6வது பிரிவில் படிக்கட்டில் நிற்கிறது யார் என்றால் எந்த ஜாதியாக இருந்தாலும், அது உயர் ஜாதியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நமோ சூத்திரர்கள் என்று பெயர் வைத்து அந்த பெண்களை படிக்க உரிமை இல்லை. அவளுக்கு சொத்துரிமை கிடையாது, அவளுக்கு வாழ்வுரிமை கிடையாது. எல்லாம் எதுவரையில் இருக்கணும்னா நல்ல வேலைக்காரிகளாக இருக்கணும், நல்ல அடிமைகளாக இருக்கணும் என்று சொன்ன ஒரு சமுதாயத்தில் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தார். பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எவ்வளவு காலத்துக்கு உங்களுடைய அறிவு, ஆற்றல் இவைகளெல்லாம் பயன்பெற வேண்டாமா என்று கேட்டு உங்கள் கையில் இருக்கிற கரண்டியை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் பின்னாலே வாருங்கள், நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், கரண்டியை பிடிச்சது ரொம்ப நாளாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதோடு அடுப்பங்கரையோடு இருக்கீங்க, அடுப்பங்கரையோடு இருக்க வேண்டாம், வெளியே வாருங்கள் சொல்லி உங்கள் கைகளிலே பேனாவை கொடுத்த இயக்கத்துக்கு பெயர் தான் திராவிடர் இயக்கம். அதுக்கு அடுத்த கட்டம், இந்த இயக்கம் வளர்ந்த உடனே என்ன பண்ணாங்க, கலைஞர் காலத்தில் பெரிய போட்டார். சாதாரணமல்ல, பேனாவை பிடிச்சிட்டு இன்னைக்கு அதுக்கு வளர்ந்து படித்த உடனே அடுத்தபடியாக IAS, IPS, கலெக்டர், வேற அதே மாதிரி காவல்துறை அதிகாரின்னு சொல்லி கையில துப்பாக்கியை பிடித்திருக்கக்கூடிய சமுதாயத்தை பெண்கள் கையில துப்பாக்கியை கூட கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதனால தான் அதை பொறுக்க முடியல. ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு வருகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். இன்றைக்கு மாலையிலே வந்திருக்கிற செய்தி, ஏன் முதல்வரை நாம் வாழ்த்துகிறோம், முதல்வரை நாம் பாராட்டுகிறோம் சொல்வதற்கு பெரிய செய்தி. இன்னைக்கு சாலையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடிய மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய அதன் கீழே இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 2வது இடத்துல தேர்விலே வருகிற போது 2வது இடத்துல வந்தது ஒரு பெண், தமிழ்நாட்டு மாணவி. நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் ஏற்படுத்தியதனால அதிலே வந்திருக்கிறார். அதே போல இன்னொரு தோழர் வந்திருக்கிறார், அவர் 7வது இடத்தை பெற்றிருக்கிறார். பூராமே நமக்கெல்லாம் கல்வி கூடாதுன்னு சொன்னவர்கள், நாமெல்லாம் மூட்டை தூக்கணும்னு சொன்னவங்க, நாமெல்லாம் வண்டி இழுக்கணும்னு சொன்னவங்க, நாம பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லைன்னு சொன்னவன், பள்ளிக்கூடத்துக்கு போனால் எட்டி உட்காருன்னு சொன்னவன், அப்படிப்பட்ட எல்லாம் மாற்றி உடைத்து நெருக்கி மாற்ற உடனே இன்னைக்கு இந்தியாவில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் கலெக்டர், நாளைக்கு அவர் தான் எஸ்பி, நாளைக்கு அவர் தான் டிஜிபி என்று வரக்கூடிய இடத்துக்கு வந்த போது அடுத்தது யார் 7வது இடத்துல அகில இந்திய அளவில் வந்தார்னா ராஜா மொய்தீன், ஒரு இஸ்லாமியராய் சார்ந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒரு இடத்துல. இதை நினைச்சு பார்க்க முடியுமா? ஏன் மோடி வர்றாரு, ஓடி வருவார், தேர்தல் வரையில மோடி வருவார், தேடி வருவார், ஓடி வருவார், நாடி வருவார், எல்லா வித்தையும் காட்டுவார். பூராமே அந்த காரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையாட்டுவார், மேலே ரோட் ஷோ அப்படின்னு வருவார், அப்புறம் கோயில் பக்கத்தில் போவார். இவர் நம்முடைய அமைச்சர் அங்கே போகலைன்னாலும் அவர் அங்கே போவார். உடனே போயிட்டு ரோட் ஷோ மட்டுமல்ல காட் ஷோவும் நடப்பார். அதுதான் மிக முக்கியம். ஆனால் எல்லாம் நடந்தாலும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஏன் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்னை பார்க்க வேண்டும். ஓட்டு வராது. அது அமித்ஷாவோட அடமானம் வச்சவர்களாக இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளணும். நிறைய வந்தால் மேலேருந்து ரொம்ப பேர் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல இருந்து கையில் பூவை கொடுத்து வச்சுருப்பாங்க. போரா மிக முக்கியமாக நிறைய பூவை கொட்டுவாங்க. அவர் வரும்போதெல்லாம் நல்லது தான், நிறைய கொட்டட்டும், அது நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நம்ம ஊர் விவசாயிகளுக்கு அப்படியாவது வருமானம் வந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு லாபம். பூக்கடைக்காரருக்கு சம்பாதிக்கட்டும், ரொம்ப மிக முக்கியம். பூக்கள் கொட்டப்படுமே தவிர ஓட்டுக்கள் உங்கள் பெட்டியில விழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், எங்கள் ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய தன்னிகராக சாதனை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் முதல்வருடைய அற்புதமான ஒப்பற்ற பணிகள் எல்லாவற்றையும் சொன்னாரு. ரொம்ப சுருக்கமா சொல்றேன், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்ன இந்த கொள்கை, இந்த ஆட்சிக்கு ஏன் நாம இந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம்? இப்போ இதெல்லாம் உத்தரவாதம் அல்ல. மீண்டும் நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள்,
இந்த கூட்டத்தில் உத்தரவாதம் எழுதப்பட்டு விட்டது மிகப்பெரிய அளவிற்கு. மீண்டும் நீ அடுத்த மாதமோ ஏப்ரல்லையோ மே தேர்தல் நடத்தினா இந்த தேர்தலில் மீண்டும் இன்னும் 200ஐயும் தாண்டி வேகமாக வந்து கோட்டைக்குள்ளே போய் அமர்ந்து இவர்களை மீண்டும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இன்னும் 1 மாதத்துக்குள்ள பார்ப்போம். 1.5 மாதத்துக்குள்ள இன்னும் நெருங்கி போச்சு நாள், மிக முக்கியம். அதனால தான் இங்கே இடையூறு கொடுத்த ஆளுநர்லாம் காணும். இப்போ மிக முக்கியமாக ஒருத்தர் இங்கே இருந்தார், மிக முக்கியமாக அவர் என்ன பண்ணார், வித்தைகள்லாம் காட்டினார், ரொம்ப மிக முக்கியம். அந்த வித்தைகளெல்லாம் தூக்கி சாப்பிட்றவங்க நம்மகிட்ட இருக்காங்க. நம்ம ஒருத்தர் போதா, இந்த அமைச்சர் போதா, ரொம்ப மிக முக்கியமாக அவர்களெல்லாம் சித்து விளையாடினா இவர் சித்தராகவே இருப்பார். அதுதான் மிக முக்கியமாக. அவர்களுக்கு தெரிஞ்ச சித்து, இவர் சித்தர், அதுதான் மிக முக்கியம். எப்படி ஆளெல்லாம் போடுறது. அதனால தான் எங்கே இருக்கிறவரும் அவர் கண் தேடுது, அதுதான் கண்ணை தேடுதே, கண் தேடுதேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேடி பிடிச்சி வர்றார். இங்கே இன்னொரு கூட்டணியில் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணியில் வண்டியில் இடம் இருக்கிறதுக்கு இடமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே அது கூட்டணி அல்ல, பூட்டு அணி, அதுதான் மிக முக்கியம். நாளும் பூட்டப்பட இருக்கிறது, இங்கே பூட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. இங்கே நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு என்ன காரணம்? செயல் சாதனை. யாரும் கேட்காம ஒரே ஒன்று தான், வேற ஒன்றும் போராட்டம். இப்போ தேர்தல் அல்ல நண்பர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அளவு எல்லா வித்தையும் பார்க்குறாங்க. ஓட்டா போய் பாருங்க, நம்ம பேரை அடிக்கூட்டா அப்படின்னு நினைக்க அளவுக்கு என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. காரணம், தமிழ்நாடு திராவிட மண், பெரியார் மண், இதை அசைத்து காட்ட முடியாது. நீங்கள் எவ்வளோ பேர் வரலாம், எத்தனை பேர் வேணாலும் வாங்க. அமித்ஷா வீடு பார்க்குறாங்கன்னாங்க, நிரந்தரமாகவே இங்கே குடிவாங்க, நல்ல பாதுகாப்போடு இருக்கலாம். எல்லா வடநாட்டுக்காரர்களும் இங்கே வந்தால் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது, இங்கே தான் பிள்ளைகளுக்கு நல்ல பாடம், இங்கே தான் நல்ல படிப்பு. நான் சொல்லலை, அவர்களே தான் சொல்கிறார்கள். நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை சாப்பிடலாம். வேறு மாநிலங்களில் விரும்புகிற உணவை சாப்பிட முடியாது, விரும்புகிற செயல் திட்டத்தை செய்ய முடியாது, பாதுகாப்பான இடம் கிடையாது. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல், மதம் ஜாதி கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும், இதுதான் சமூக நீதி மண். மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக நீதினா என்ன? பெரியார் சொன்னார், அதை அப்படியே எடுத்து முதல்வர் அவர்கள் தன்னுடைய உறுதிமொழியிலே சொன்னார். மிக முக்கியம், அனைவருக்கும் அனைத்தும், ரெண்டே வார்த்தை. இதுதான் சமூக நீதி. இப்போ போராட்டம் ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படி சொல்லக்கூடியது? அவர்கள் இதுக்கு எதிர்க்கிறாங்க. ஏன் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கா குறுக்கு வழியில போறாங்க? நிதி நெருக்கடியா? சொன்னார்கள் அழகாக. இவர்கள் இவ்வளவு உங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு யோசிக்கிறாங்க, ஓஹோ இந்த தாய்மார்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? மகிழ்ச்சியா இருக்க விடக்கூடாது, என்ன செய்யணும்? ஓஹோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருகிறது. பணம் வர்றது முக்கியம் அல்ல, அதுக்கு பேர் வச்சாரு பாருங்க, அதை தான் எண்ணி பார்க்கணும். அதுதான் இது சுயமரியாதை மண்ணுன்னு நம்ம சொல்றோமே, இது அலங்காரத்துக்கு அல்ல. பெரியார் மண்ணுன்னு சொல்றோமே, இது ஆடம்பரத்துக்காக அல்ல, அழகுக்காக நண்பர்களே, பொருளோடு சொல்லப்படுகிறது. என்னன்னா, மகளிருக்கு திட்டத்தில் அறிவிச்சார். அதில் கலைஞர் அன்னைக்கு, அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு கலைஞர் பேரில் அது வருகிறது. வரும்போது அந்த மிக முக்கியமாக அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். என்ன பேர் இதுக்கு? மகளிர் உரிமை திட்டம். அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அதுக்கு முக்கியம் இந்த பேர் இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு உரிமை. அரசாங்கம் பிச்சை போடல, அரசாங்கம் உங்களுக்கு சலுகை காட்டல, உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது. உழைக்கிறீர்கள், எண்ணற்ற உழைப்பு, வீட்டில் உழைப்பு, பெண்கள் மாதிரி கடுமையான உழைப்பு வேறு யாரும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு உரிமை இருக்கு சொன்னால் அதுதான் சுயமரியாதை, அதுதான் நிமிர்ந்து இருக்கக்கூடியது. தலைகுனிய விடமாட்டேன் சொன்னார் அல்லவா, அந்த தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்வதற்கு அடையாளம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வந்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மக்களை எப்படியாவது ஆட்சிக்கு வருதேன்றதுக்காக தான் சரி தேர்ப்பி அப்படியே
நிறைய தேர்தலில் அறிவித்தா இதை சாக்கா சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் போட்டு இலவசங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டு வந்து எப்படியாவது இந்த 3 மாதம் 1000 ரூபாய் வருது பாருங்க இந்த உரிமை தொகை, இந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு வராமல் பண்ணி பார்த்தீங்களா கொடுக்க மாட்டாங்க, இனிமே வராது, நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு போலி பிரச்சாரத்தை, கூலிகளை விட்டு நிறைய கூலிகள் கிடைப்பாங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் சில பேர் இருக்காங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினார், உன்னை விற்காதே என்று சொன்னார். அதாவது ரொம்ப பேர் தன்னை விற்றுக்கொள்றான், அதுதான் மிக வடநாட்டில் போய் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வெளியே வர முடியல மிகப்பெரிய அளவிற்கு. ஒரு காலத்தை தங்களை விற்று கொண்டிருக்கிற தமிழர்களை பார்த்து பெரியார் சொன்னாரு, அதை வித்து தொலைக்கிறத பத்தி கூட கவலை இல்லை, ஏதோ போடுற நல்ல விலைக்காவது வித்து போப்பா, நீ ரொம்ப ஒரு அற்ப விலைக்கு விட்டு கொண்டிருக்கிறீர்களே சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் மிக முக்கியமாக ஏமாற்றுவதற்காக திடீர்னு இதை நிறுத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனால் முதல்வர் அதை எப்படி தெரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். எந்த வியூகம் அமைத்து எந்த சூழ்ச்சி பொறிகளை நீங்கள் வைத்தாலும் அந்த சூழ்ச்சி பொறிகளை தூள் தூளாக்கக்கூடிய ஒரு அற்புதமானவர். ஆனால் என்ன பண்ணாரு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பணியாற்ற பெண்கள் அங்கேருந்து வர்றாங்க. எங்கள் வீட்லேயே வரக்கூடிய ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வரும். அந்த அம்மா வந்த உடனே மாலை வருது, வந்து ஒரு 9 மணி இருக்கும் வழக்கம் போல். என்னம்மா ஏன் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கீங்களே, கொஞ்சம் வேலையா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டு வருது. பிரச்சனை இல்லையா, திடீர்னு எனக்கு வங்கியில் 5000 ரூபாய் பணம் வந்துருச்சியா எனக்கு, அதனால எனக்கு ஒன்று. அப்படியா, யார் அனுப்புறாங்க தெரியும்? ஏன் தெரியாதா? அவர் தான் ஸ்டாலின் தான், அது தெரியுமா? சாதாரண மக்கள் இதுதான் ஏன் பொறுக்கலை, மோடிக்கு பொறுக்கலை. ஏன்னா நெருக்கடி வைக்கலாம், நிதி நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதை விட்டுட்டு இங்கே ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க. இப்போ மிக முக்கியமா இங்க இருந்து ராஜ்பவன்ல இருந்துகிட்டு அவர் பாவம் நேற்று வரையில இங்க இருந்தார், நாளைக்கு இங்க இருக்க போறதில்ல. எங்களுக்கு அதில் ஒரு வருத்தம் தான். என்னன்னா அமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் மிக முக்கியம். என்னன்னா அடுத்தது தேர்தல் முடிஞ்சு எப்படி கடந்த மே 7ஆம் தேதி வந்து தெளிவாக நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு கூட நாற்காலியை கொடுத்தவர் பக்கத்தில் அவர் தான் இழுத்து பதவி பிரமாணம் வரும்போது அங்கே இட ஒதுக்கீடு இருந்தது. நம்மளே அமைச்சர் தான் கொடுத்தது உட்கார வச்சார் 5 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல. இன்றைக்கு நாளைக்கு வரப்போறார் எங்கள் முதல்வரும் இவர்களும் தான் பதவி ஏற்க இருக்கிறார். அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு அவர் படித்து சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் கைதட்டினாங்க. இந்த தடவை அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணவர் அவரு போன தடவை. இப்ப அவர் இல்லையே, அவர் மறுபடியும் அதுவரையிலேயாவது இருந்திருக்க வேண்டாமா? இவ்வளவு பண்ணாருன்னா இல்லையேன்னு தான் அர்த்தம். மறுபடியும் அவர் கவர்னராக இருந்தாருன்னா அவர் தான் இந்த பக்கம் திரும்புவாரா? இல்லை பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு வெளிநடப்பு செய்வாரா? செய்ய முடியாது. அதுதான். அதனால இப்போ என்ன பண்ணணும், அவர் வர முடியல. அதனால அமைச்சருக்கு என்ன வேண்டுகோள்னா அவர் தான் எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாரு. அவர் பார்த்தாருன்னா சரியா இருக்கும் எல்லா ஏற்பாடும். அதனால ஒரு தனியாக ஒரு அழைப்பு அனுப்பணும். மேற்கு வங்காளத்தில் அதுவரையும் இருக்காரான்னு தெரியாது, ஒருவேளை மேற்கு வங்காளத்தில் தான் கவர்னர். ஆனால் அந்த அம்மா சும்மா இருக்காது, அங்கே ஒரு பெண் புலியோடு போயிருக்காரு மிக முக்கியமாக. ஆகவே அங்கேருந்து அவர் அனுப்பினார்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் நேராக அவருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு தனி இடம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், முன் வரிசையிலேயே எங்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு ஒரு படம் எடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும் அதை வாய்ப்பை அப்படின்னு வந்து காட்டுவதற்காக ஏற்பாடு பண்ணணும். காரணம் என்ன, மக்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஏழை எளிய மக்கள். அது மட்டுமல்ல, உடனே 2000 ரூபா கோழையினுடைய கருதி 2000 கொடுத்தா ஏன்னு கேட்கறதுக்கு இல்லை. முதல்ல இது முடியுமான்னு கேட்டாங்க, அவர் கொடுத்து பார்த்துட்டாரு. உடனே எங்கள் திட்டம் தான். சரி உங்கள் திட்டம் தானே, அது நீ வரவேற்கணும்ல, ஏன் அதை தடுக்கிறீங்க
ஏன் அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய அற்ப புத்தியை தானே காட்டுது. ஆகவே தான் மிக முக்கியமாக இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும் கல்வியில் நெருக்கடியில் எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு வந்தனால்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற என்ன சொல்லுகிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார்கள். நான் மாநிலங்களுக்கு போகிறேன். கர்நாடகத்துக்கு போன வாரம் போயிட்டு வந்தேன். அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் அந்த சுயமரியாதை இயக்க நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சொன்னார்கள். அவளை கையை பிடிச்சி சொன்னாங்க, உங்கள் முதலமைச்சர் மாதிரி உங்கள் ஆட்சி மாதிரி எங்கள் நாட்டில் எல்லா நாட்டிலையும் இருக்கணும்தான், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று. அனைவருக்கும் அனைத்தும், யாருக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கறதில்லை. ஏன் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா என்று கூட பார்க்காமல் இவர்களெல்லாம் பேசினாங்க. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கே அவர் சொன்னார், இவர்கள் முதல்வருக்கு நன்றி சொன்னது முக்கியமல்ல, அது ஆளுங்கட்சி திமுக கூட்டணி. எதிர்கட்சியில் இருக்கிற சொன்னார்கள். இன்னும் கேட்டால் எதிர்த்து நின்றவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களிடத்திலே கூட வேறுபாடு காட்டியதில்லை, எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் நன்றி. அதுதான் ஜனநாயகம். அன்றைக்கு அவர் இந்த மனிதநேயருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பதவியேற்கும் போது சொன்னார், நேற்று வரையில் தேர்தலில் போட்டோம், சரி நான் வெற்றி பெற்றேன் மற்றவர்கள் தோற்றால் என்பதல்ல, இனிமே நான் எல்லோருக்கும் முதல்வர், எல்லோருக்கும் பணி செய்யக்கூடியவர், நான் இன்னாருக்கு தான் கிடையாது. அதுதான் மனித நேயம். மனித நேயம்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் செய்ய வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வரும், மீண்டும் வருவார். அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் இல்லை, கடைசியாக ஒன்று இதில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, செல்வ பெருந்தக இன்னைக்கு தான் பார்க்குறோம். இந்த செய்திக்கு பிறகு அவர் அடுத்து எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கிறோம் பூராமே. இதில் என்னன்னா, கொஞ்சம் பேருக்கு ஆசை, இதில் ஏதாவது அது புட்டுக்கிட்டு வராதா, இவர் வரமாட்டாரா, அவர் கொஞ்சம் இவர் வர்றாரு, இவர் கேட்குறாரு, இவர் சண்டை போடுறாரு அப்படின்னு கதைகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு. பாவம், இது எவ்வளோ நாளாக செஞ்சுருக்காங்க? 3 வருஷமாக நடத்தியிருக்காங்க ஊடகங்கள். இந்த கூட்டணி நிலைக்காதுன்னு. ஆனால் மற்ற நிலைமையில் என்ன, நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். பூரா ஒரு பழமொழி ஒன்று உண்டு. என்னன்னா, கடல் வற்றி கருவாடு தின்ன, நல்லா கவனிங்க, கடல் வற்றி கருவாடு தின்ன ஆசைப்பட்ட கொக்கு குடல் வற்றி செத்து போனதுன்னு சொல்லுவான். என்னைக்கு கடல் வெட்டுறது, அதனால நீ கொக்கு என்னைக்கு கடல் பூரா வற்றி அப்புறம் கருவாடு ஆகுமா மீன், அதனால சாப்பிடலாம் கொத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனால் நினைத்தவர்கள் இன்னைக்கு வேலையே கிடையாது. தமிழ் மக்களுக்கு புரிந்து கொண்டார்கள், இந்த கூட்டணியை அசைக்க முடியாது. இந்த கூட்டணியுடைய பலம் மேலும் 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 பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் தன்னலமற்ற உழைப்பு, காரணம் பொது உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளால் தான் மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறது. இன்னும் சில பேர் நிதி நெருக்கடி கொடுத்தாங்க, ஆளுநருக்கு கொடுத்து பார்த்தாங்க, ஆளுநர் தான் ஓடி போனாரே தவிர முதல்வர் இங்கே தான் இருக்கார், நாளைக்கு இங்கே தான் வரப்போறாரு. இதை நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாம் வந்தாச்சு, வேற வழியில் என்ன. கடைசியில் என்ன பண்ணுறா, இந்த புலிவேஷம் போட்டு சில பேரை விட்டு பார்க்கலாமா? புலிவேஷம் போட்டால் சில பேர் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா புலிவேஷத்தில் ஆடும்போது நல்லா இருக்கும். ஏன்னா புலியவே சந்திச்சவங்களுக்கு போய் புலிவேஷத்துக்காரன் சாதாரண விஷயம், அதுதான் மிக பற்றி. ஆனால் புலிவேஷத்துக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிப்பான், சின்ன பிள்ளைகளை கைதட்டுவான். ஆனால் இது புலிவேஷம் பார்க்கறதுக்கு வேஷம் போட்டவருக்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், எவ்வளோ சீக்கிரம் வேஷத்தை கழிச்சிட்டு போகலான்னு தான் புலிவேஷம் போட்டவரே நினைப்பார். அதுபோல் உங்களுக்கு தெரியும், வேற இருக்க முடியலன்னா இந்த மின்மினி பூச்சிகள், இந்த மின்சாரத்தோடு போட்டி போட முடியுமா? 1000 மின்மினி பூச்சிகள், அது மாதிரி சில மின்மினி பூச்சிகள் வான வேடிக்கையெல்லாம் விட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. நடக்காது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான், மீண்டும் எங்கள் முதல்வர் தான். அந்த தேதி உறுதி. எங்கள் தாய்மார்கள் அதிலே தெளிவாக இருக்கிறார்கள், எங்கள் தொழிலாளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், எங்கள் இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், எங்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய சிறுபான்மை சமுதாய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லி அனைத்து போகக்கூடிய ஆட்சி வரும் வரும் வருவிட்டது. அந்த சூழலை உரைப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வளர்க பல்லாண்டு.